சீரியஸா, ராணுவப்படை ஒரு இடத்தை சுத்தி வளைச்சிட்டு இருக்கு. அதுல தான் ரைடர்னு ஒரு ஆளு மறைஞ்சி இருக்கான்னு நம்புறாங்க. ஒவ்வொரு அறையையும் கிள்ளி விழுங்கி சோதனை பண்றாங்க. ஆனா ரைடர் காணோம். கிடைச்சது ஒரு காகிதம். அதுல எழுதியிருக்கு, உன்னை நிஷ்டூரமா அழிச்சிட்டு இருக்கிறதை நீயே அழிச்சிடு டேய். அந்த செய்தி கர்னல் ஹார்ட்டுக்கு போச்சு, அமெரிக்க ராணுவ அதிகாரி. அப்புறம் ஒரு ஃபோன் கால். கர்னல் ஹார்ட்டுக்கு ரைடர்ல இருந்து. ரைடர் ஒரு வார்த்தை கூட பேசல. ஆனா கர்னல் ஹார்ட் கடுப்பா எச்சரிக்கை பண்றாரு, உன் பைத்தியக்காரத்தனத்தை நிறுத்து, பிரசிடென்ட் கொலை திட்டத்தை விட்டுடு. ஆனா ரைடர் சும்மா விடமாட்டான். இது அவனுக்கு ஒரு வெஞ்சன்ஸ், பழி வாங்கிறது. அவனை நடுத்தெருவில் விட்டுட்டு போனவங்களை, மிடில் ஈஸ்ட்ல ஒரு டேஞ்சரஸ் மிஷன்ல அவனை செட்டப் பண்ணவங்களை. அந்த மிஷன்ல அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாக நேர்ந்தது. ஃபோன் வச்சுட்டு கர்னல் ஹார்ட் சொல்றாரு, ரைடர் எங்க இருக்கான்னு ட்ராக் பண்ண சொல்றாரு. சகல செயற்கைக்கோள்களையும் வாலட்டாவுக்கு திருப்பி விடுங்க. அடுத்த நொடி ரைடர் அதிபர் மாநாட்டு அரங்கத்துக்கு எதிரே இருக்கிற கட்டிடத்துல ஒளிஞ்சு சரியான இடத்தை தேடி துப்பாக்கி சுடுறதுக்கு ரெடியா நிக்கிறான். அப்பவே கர்னல் ஹார்ட் அதிபரோட பாதுகாப்பு படையின் தலைவன் மார்க்கை தொடர்பு கொள்ள முயற்சி பண்றாரு. ஆனா மார்க்கால் எடுக்கவே இல்ல. மாநாடு முடிஞ்சதும் மார்க்கால் எடுக்கிறாரு. அப்போ கர்னல் ஹார்ட் அவசரமா ஆபரேஷன் 3516 ரத்து, அதிபர் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றாரு. ஆனா அந்த எச்சரிக்கை சொன்ன உடனேயே ஒரு துப்பாக்கி சத்தம். கூட்டத்துல ஒருத்தன் அதிபரை சுட்டு விட்டான். சிலிர்க்க வைக்கிற அளவுக்கு அமைதியா ரைடர் துப்பாக்கி குண்டு ஆய்ச்சி சேகரிச்சு மாயமாக மறைஞ்சு போறான். கதை அங்கிருந்து 6 மாசம் முன்னாடி போகுது. ரைடர் ஏர்போர்ட்ல இறங்குறான். அவன் நண்பன் டோரஸ் கர்ப்பிணி மனைவி மாரியாவுடன் வந்து அவனை வரவேற்கிறான். ஒரு தனிமையில் இருக்கிற வில்லாவுக்கு போறாங்க. அதுதான் கூலிப்படையினரோட ரகசிய தலைமையிடம். கர்னல் ஹார்ட் கட்டளையில மரியா ரொம்ப பிரபலமான ரோம் ஃபேஷன் பிராண்ட் உரிமையாளரான ரைடர் பழைய காதலி செலீனாவை பத்தி சொல்றா. நீண்ட பயணத்துக்கு அப்புறம் வில்லாவுக்கு வந்து சேர்றாங்க. ஃபோன்ல பேசிக்கிட்டு இருந்த கர்னல் ஹார்ட் ரைடர் வந்ததை பார்த்த உடனே கவனிச்சிடுறாரு. அந்த டீம் எல்லாரும் அவருக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுக்கறாங்க. அப்புறம் கர்னல் ஹார்ட் ரைடரை சந்திச்சு புது மிஷன் இருக்குன்னு சொல்றாரு. ரைடர் வந்தது சும்மா இல்ல, அவருக்கு ரொம்ப முக்கியமான கடைசி மிஷன் ஒதுக்கப்பட்டிருக்கு. ரெடையர் ஆகணும்னு யோசிச்சாலும் தோழமைக்காக அந்த வேலையை ஏற்றுக்கிறாரு. அன்னைக்கு இரவு சாப்பாடு கொண்டாட்டம் எல்லாம் முடிஞ்சதும் கர்னல் ஹார்ட் டீமை கூட்டி ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மிஷன் பத்தி விளக்கம் சொல்றாரு. ஆபரேஷன் சல்ஃபர்னு பேர் வச்சிருக்கிறாங்க. ரொம்ப ஆபத்தான ஒரு டார்கெட்டை கண்டுபிடிச்சு அழிக்கணும். அவங்களை அழிச்சு அவங்களோட உலகத்திலேயே ஒரு பயங்கரமான ஆள் இருக்கானுங்க, கலீத் முஸ்தபா ஆடிப். ஒரு சாதாரண விவசாயி, இப்போ லிபியாவோட மிகப்பெரிய போர் தளபதி. அவன் கையில இருக்கிறது கடீஃபி கட்டின கிராண்ட் ஹோட்டல். அதுல உலக தலைவர்கள் தங்கின இடம். இப்போ அவனோட போர்க்கோட்டை, சூப்பர் பாதுகாப்பு, சிசிடிவி கேமராக்கள் எல்லா இடத்துலையும். அவன்கிட்ட ரொம்ப பயங்கரமான இராணுவம், 2 புறமும் போர். அவனோட படைகள் ஒரு பெரிய போர்ல சிக்கி இருக்கு. கர்னல் ஹார்ட் சொல்றாரு, சேட்டிலைட் படம்ல 40 அடி ஆழத்துல ஒரு பெரிய பங்கர் இருக்குன்னு. ஹோட்டல்ல அதுல யாரு இருக்கிறாங்கன்னா எலிட் சீடிச் உமர் பிரிகேட். அவங்க காவலுக்கு இருக்கிறாங்க. கலீத் அந்த பங்கர்ல மறைஞ்சிருக்கிறான். அவன் ஒரு லோக்கல் டெரரிஸ்ட் மட்டும் இல்ல, ரஷ்யா சீனா மாதிரியான பெரிய நாடுகளுக்கே தலைவலி. அந்த பகுதியில முக்கியமான நினைப்புகளை கொண்டவங்க இருக்காங்க. கடைசியா கர்னல் ஹார்ட் கடுமையா சொல்றாரு, காலித் என்னோட படையினரை போர் அதிகமா ஆக்கிறதுக்கு முன்னாடி அவனை நிறுத்தணும், இல்லனா முழு பகுதியும் அழியும் அபாயம் இருக்கு. அடுத்த நாள் ரைடர் தலைமையில 7 பேர் அடங்கிய அணி மைனஸ் ரீட், ரோஸ்பிட், டோரஸ், புல்டாக், ஹாலிவுட், ஜிங், சாண்டியாகோ மைனஸ் தங்களோட பணியை தொடங்குறாங்க. ஆயுதங்களும் உபகரணங்களும் சரியா இருக்கான்னு சரிபார்த்த பிறகு இலக்கு பகுதிக்கு போக ஹெலிகாப்டரில் ஏறுறாங்க. எதிரி கண்டுபிடிக்காம இருக்க இலக்குல இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்துல சர்டியோட வெளிப்புறத்துல ஹெலிகாப்டர் இறக்கிவிட திட்டமிடப்பட்டிருக்கு. பறக்கும்போது ரைடர் தன்னோட அணியினருக்கு உத்தரவு கொடுக்கிறாரு. எப்போலவும் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் அவங்க திறமையின்படி வேலைகள் ஒதுக்கப்படும்னு சொல்றாரு. காலை 3 மணிக்குள்ள அவங்க திரும்பி வந்தாதான் ஹெலிகாப்டர் அவங்கள எடுத்துட்டு போகும்னு ரைடர் நினைவூட்டுகிறாரு. இல்லனா துனிசியா நோக்கி நீண்ட நடைப்பயணத்துக்கு தயாராக இருக்கணும்னு சொல்றாரு. சீக்கிரமே அவங்க இறங்கும் இடத்துக்கு வந்து சேர்றாங்க. எச்சரிக்கையா டீம் அந்த ஏரியாவுக்குள்ள நுழைஞ்சாங்க. சட்டன்னு ஒரு சத்தம் கேட்டது. உடனே ஒளிஞ்சிக்கிட்டு துப்பாக்கியை ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா அது வெறும் தெருநாய். பேய் பயம் போச்சு. வேலையில மறுபடியும் கவனம் செலுத்தினாங்க. அப்புறம் டீம் சுறுசுறுப்பா அந்த இடத்தை கடந்து போச்சு. கல்லூரி காவலாளிகள் எல்லாரையும் ஒவ்வொருத்தராவும் சமாளிச்சிட்டாங்க.
ஒருத்தரையும் கவனிக்க விடாம கல்லூரி கோட்டையா மாறிய பழைய கட்டிடத்துக்குள்ள நுழைஞ்சாங்க. அப்புறம் டீம் இரு பக்கமா பிரிஞ்சு வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த நேரம் புல்டாக் ஸ்பெஷல் ரூம் 1ல போய் ஏர் கேப் சிஸ்டத்தை செக் பண்ண ஆரம்பிச்சான். சோலார் எனர்ஜியில இருந்து அல்ட்ராசோனிக் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி பவர் சப்ளை லோட்டை அதிகப்படுத்தி கம்யூனிகேஷன் சேனல்களை ஓபன் பண்ணி முக்கியமான டேட்டாவை டீமுக்கு அனுப்ப போறான். அதே நேரம் ரோஸ்பட் புல்டாக் கிட்ட காவலுக்கு நின்னுக்கிட்டு இருந்தா, எதிரிகள் வந்தா உடனே பாதுகாக்க. மறுபக்கம் கட்டிடத்துல ரைடர், டோரஸ் ஹாலிவுட் ஹோட்டல் நடைபாதையில நகர்ந்துகிட்டு இருந்தாங்க. கேல்டுக்கு தேடுறாங்க. ஒவ்வொரு அறையையும் கவனமா சோதிச்சு பார்க்கறாங்க. எதிரி ஒருத்தர் கூட விட்டு வைக்க கூடாதுன்னு. சீக்கிரமே ரீடு சாண்டியாகோ ஸ்னைப்பர் பொசிஷன்ல நின்னு காலேஜ் காவல்காரங்களை குறிவைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புல்டாக் சிசிடிவி கேமராவோட கனெக்ஷனை தன் லேப்டாப்புக்கு மாத்தி டீமுக்கு முக்கியமான தகவல்களை அனுப்புறான். கேல்டு எந்த அறையில மறைஞ்சிருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டான். நேரம் கழிக்காம ரைடர், டோரஸ், ஹாலிவுட் அந்த அறைக்கு போறாங்க. போன உடனே ரைடர் வெளியில நின்னு சூழ்நிலையை கவனிச்சுட்டு டோரஸ், ஹாலிவுட் உள்ள போறாங்க. ஆனா உள்ள போய் பார்த்தா அறை காலியா இருக்கு. கேல்டு போயிட்டான். டென்ஷன் அதிகமாகுது. ஹாலிவுட் அங்க விட்டுட்டு போன லேப்டாப்பை ஓபன் பண்ண முயற்சி பண்றான். சில நிமிஷத்துல ஒரு அசுர வெடிச்சத்தம். கேல்டு அந்த அறையை வெடிகுண்டு வச்சு கிணங்க வச்சிருந்தான். ஹாலிவுட் அந்த வெடிச்சத்தத்துல சாகுறான். டோரஸ் காயமடைஞ்சு கஷ்டப்பட்டு தப்பிச்சிடுறான். டேய், கட்டிடம் முழுசும் வெடிச்சு துண்டு துண்டாயிடுச்சு. அதானே எல்லாருக்கும் கேட்டிருக்கும். ஜிங்சாரும் அதிர்ச்சியில உறைஞ்சிட்டாரு. அது மட்டுமா இல்ல, கேலேட் டீம் அந்த வெடிச்ச இடத்தை சுத்தி வளைஞ்சு வந்துடுச்சு. கொடூரமான துப்பாக்கி சண்டை. ஆனா ரைடர் சூப்பரா காலேட் டீமை ஒவ்வொருத்தரா தள்ளி விழ வைக்கிறாரு. ஜிங் வந்து வரும் எதிரிகளை நோக்கி தீவிரமா சுடுறாரு. அப்போ ரோஸ்பிட்டோக் இருவரும் வீரமா போராடிட்டு இருக்காங்க. கேலேட் டீம் எல்லாத்தையும் உபயோகிச்சு போராடுது. ஆனால் ஜிங்டா புல்லட் முடிஞ்சு போச்சு. என்னடா பண்றது? கத்தியை எடுத்துட்டு எதிரிகளை நோக்கி நடந்து போறாரு. அப்போ பின்னால இருந்து காலேட் டீம் சுட்டு கொன்னுடுச்சு ஜிங்க. அதே சமயம் ரோஸ்டோக் இருவரும் காலேட் டீமுக்கு எதிரா போராடி உயிர் விட்டுட்டாங்க. ரீட், சாண்டியாகோ எல்லாரையும் தூரத்துல இருந்து கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களும் எதிரிகளோட தாக்குதலுக்கு இரையாயிட்டாங்க. கடைசியில ரைடர், டோரஸ் மட்டும்தான் உயிருடன் இருக்காங்க. ரொம்ப காயமடைஞ்சு ரைடர். அப்புறம் பாரதூரமா காயப்பட்ட டோரஸ் ஒரு பாழடைஞ்ச சுவத்துக்கு பின்னாடி பாதுகாப்பான இடம் தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். இன்னும் போராடணும். சில நொடிகளுக்கு பிறகு ரைடர் ஒவ்வொரு எதிரியையும் சுட்டு வீழ்த்திட்டான். ஆனா டோரஸுக்கு வெடிமருந்து தீர்ந்து போச்சு. சூழ்நிலை மிகவும் மோசம்னு புரிஞ்சுக்கிட்டு டோரஸ் ஒரு அற்புதமான தியாகம் பண்றான். அவன் ஒரு கிரெனேட் எடுத்துக்கிட்டு காலேட் படையினரை நோக்கி ஓடுறான். குண்டு மழைக்குள்ளேயே டோரஸ் எதிரி படையினர்கிட்ட போய் கிரெனேடை வெடிக்க வைக்கிறான். அந்த பயங்கர வெடிப்பில் காலேட் படையினர் நிறைய பேர் செத்து போறாங்க. ஆனா டோரஸும் உயிர் விட்டுட்டான். இந்த தியாகத்தை பார்த்த ரைடர் மனம் நொந்து போயிடுறான். டோரஸோட உடம்பை அணைச்சிக்கிட்டு சோகத்துல மூழ்கி போறான். வேற இடத்துல காலேட் கர்னல் ஹார்ட்டோட போன்ல பேசுறதை பாக்குறாங்க. கர்னல் ஹார்ட்டா ரைடரை வஞ்சிச்சிருக்கான். ஒரு சூழ்ச்சி திட்டத்துல பங்குன்னு ரைடரையும் அவன் குழுவையும் இந்த ஆபத்தான பணிக்கு அனுப்பியிருக்கான். ஹார்டுக்கு இந்த பணி வெற்றி பெற முடியாதுன்னு தெரியும். ரைடர் குழுவை ஒரு மோசடி பிடியில மாட்டிவிட்டு இருக்கான். மிரியா கர்னல் ஹார்ட்வோன்ல பேசுறதை கேட்டா ஏதோ சரியில்லைன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஹார்ட்வோன் போட்டதும் மிரியா அவர்கிட்ட போய் இந்த மிஷன்ல எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னா. கர்னல் ஹார்ட் அவளை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணி ரூம்ல போயப்படுங்க, எல்லாம் முடிஞ்சதும் சொல்றேன்னு சொன்னாரு. ஆனா மிரியா திரும்பி போறப்ப கர்னல் ஹார்ட் இல்லாம சீக்கிரமா அவங்க பின்னாடி சுட்டு போட்டாரு. அப்படியே மிரியா இறந்து போயிட்டாங்க. அப்புறம் 6 மாசம் கழிச்சு புதுசா அமெரிக்கா பிரசிடென்டான லேன் போர்ச்சுகல்ல வந்தாரு. டீக்கா துப்பாக்கி இல்லன்னு ஒரு டிப்ளமேட்டிக் டூர்ல அவர் வந்திருந்தாரு. உலகத்துல எல்லாருக்கும் டீக்கா போடணும்னு சண்டை நடக்கிற இடத்துலயும் கூட. லண்டன்ல அமெரிக்கா எம்பசி ஆபீஸ்ல கர்னல் ஹார்ட் அவருடைய ஸ்டாஃப்லாம் கடுமையா கட்டளைகள் போட்டுட்டு இருந்தாரு. போர் நடக்குதுன்னு சொல்லி அவங்க சும்மா இல்லைன்னு கூறிட்டு இருந்தாரு. போர் அறிவிப்பு. ஆனா இது சாதாரண போர் இல்லைங்க, ஒரு நடந்துட்டு இருக்கிற போர். நம்ம எதிரி நம்ம வாழ்க்கை முறைக்கு அடித்தளமான அமைப்பையே கவிழ்க்க நினைக்கிறாங்க. அந்த அமைப்பு தான் நம்ம உயிர் காப்பாத்துற கருங்கல். கர்னல் ஹார்ட் சொல்றாரு, அந்த அமைப்பு கிடைக்கிற வரைக்கும் நான் உயிரோட இருக்கணும். அது கிடைக்காட்டி எனக்கு சாவுதான். அப்புறம் கதை ரோம்ல இத்தாலியில ஓடுது. ரைடர் ஒரு சின்ன கஃபேக்குள்ள போறாரு. ரொம்ப அழகா இருக்கு அந்த இடம். அவர் ஒரு கட்டுப்பாட்டு அறையில இருந்து தன்னோட முன்னாள் காதலி செலினாவை சந்திக்க போறாரு. செலினா சிசிடிவி கேமரா மூலமா ரைடர் வர்றத பாக்குறாங்க.
ஆனா தன்னை காமிக்கல. அப்புறம் ரைடரை கவனிச்சுக்கன்னு அவங்க ஆளுகளுக்கு உத்தரவு போடுறாங்க. அந்த நேரத்துல ரைடர் வேட்டர் கிட்ட செலினா இருக்காங்களான்னு கேக்குறாரு. ஆனா வேட்டர் அப்படி யாரையும் அவரு தெரியாதுன்னு சொல்றாரு. சரியில்லைன்னு ரைடருக்கு உணர்வு வருது. அலடானான் திரும்பி பார்த்தா சுத்தி ஆட்கள் அடப்பாவி. பயங்கர சண்டை. ஆரம்பத்துல ரைடர் அசத்தினான். ஆனா செலினா வந்தா பாருங்க, சரண்டர் பண்ணிட்டான். கைது ஆகி செலினாவை பார்க்கணும்னு கண் விழிச்சான் பாருங்க. கட்டப்பட்டிருக்கான். செலினா வந்தா அதிர்ச்சி, ஏமாற்றம். டேய், இவன் இறந்துட்டான்னு நான் நினைச்சேன். ரைடரை விடுவிக்க சொன்னா. ஏன் இப்படி வந்தன்னு கேட்டா. ரைடர் சீரியஸா சொன்னா, அவனுக்கு செலினா அவங்க டீம் வேணும். அவன் நண்பர்கள் எல்லாம் கொல்லப்பட்டதால வெஞ்சம் எடுக்கணும். கர்னல் ஹார் அவனை புரட்டி போட்டுட்டான். நம்பிக்கை கொடுத்தவன் புரட்டி போட்டான். செலினா மறுத்தா. கர்னல் ஹார் டச் பண்ண முடியாதவன். இந்த வேலையில என்னையும் இழுக்காதேன்னு எச்சரிச்சா. மறுபக்கம் கர்னல் ஹார்ட் அவருடைய பேத்தியோட விளையாடிட்டு இருந்தாரு. அந்த அமைதியான நேரத்துல மார்க்குன்னு ஒரு பெரிய அதிகாரி அவருக்கு அவசர கால் பண்ணினாரு. உடனே டிவியை போடுங்கன்னு கட்டளையிட்டாரு. அப்பவே ஒரு பிரேக்கிங் நியூஸ். லைவியாவில் ரைடர் பண்ண ஒரு ரகசிய ஆபரேஷன் வீடியோ லீக் ஆகிடுச்சு. மிஷன் ஃபெயில் ஆச்சுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, போர் பிரச்சனை அதிகமாகாம இருக்க அமெரிக்க அரசு இன்னும் நிறைய இப்படிப்பட்ட கண்டனத்திற்குரிய ஆபரேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் எதுவும் சொல்ல மறுக்குது. அந்த வீடியோ நொறுக்கி போடணும்னு மார்க் கடுமையா சொன்னாரு. இது எல்லாருக்கும் அவமானமா போறதுக்கு முன்னாடி சரி பண்ண சொன்னாரு. ஒரே நிமிஷத்துல ஹார்ட் ஆபீஸுக்கு போய் என்னென்ன நடக்குதுன்னு விசாரிச்சாரு. ஒரு ஸ்டாஃப் சொன்னாரு அதுல வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இன்டெலிஜென்ஸ் டிம் ரூம்ல இருந்து அப்லோட் பண்ண வீடியோல பேக்கசிஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஃபேஸ் ரெகக்னிஷன் பண்ணிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு. உலகம் முழுசுக்குமான பயோமெட்ரிக் டேட்டாவோட ஒப்பிட்டு பார்த்தா ஒரு அசுர தகவல் கிடைச்சிருச்சு. ரைடர் ரூம்ல 3 நாளுக்கு முன்னாடி கிடைச்சிருக்கான். இந்த நியூஸ்ல ஹார்ட் உடனே ஒரு மகா வேட்டையை ஆரம்பிச்சிட்டாரு. ரைடரை பிடிக்கணும்னு. சீக்கிரமே ஹார்ட் நேரடியா கட்டுப்பாட்டுல ஒரு ஸ்பெஷல் ஆபரேஷன் ட்ரூப் ரைடர் இருக்கிற ஹோட்டல்ல நுழைஞ்சிடுச்சு. அவரோட ஆபீஸ் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து ஹார்ட் அந்த ட்ரூ பாடியில போட்டிருக்கிற கேமரா மூலமா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. ஆயுதங்களோட அந்த ட்ரூ ஹோட்டல்ல வளைச்சு ரைடர் ரூம் பக்கம் வேகமா போயிட்டாங்க. அந்த ரூம்ல ரைடர் சும்மா டாக்குமெண்ட்ஸ் படிச்சிட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கு உடனே தெரிஞ்சிடுச்சு என்னமோ வருதுன்னு. கதவு உடைஞ்ச உடனே ரைடர் உடனே ரியாக்ட் பண்ணிட்டாரு. சில செகண்ட்ஸ்லயே வந்த சோல்ஜர்ஸ் அனைத்தையும் அசத்தலான தாக்குதல்ல தள்ளிவிட்டாரு. ஆனா சூழ்நிலை கடுமையா மாறிடுச்சு. ஏன்னா இன்னும் கூடுதலா படையினர் நுழைஞ்சாங்க. ரைடர் எஸ்கேப் பண்ண முயற்சி பண்றப்போ ஒரு காட்டு போர் நடக்குது. அவருக்கு அருமையான போர் திறமை இருந்தாலும் சில தாக்குபவர்களை அழிச்சாலும் ரைடர் கடைசியா ஓஹோ பக்கத்துல சுட்டுப்புட்டாங்க. காயமடைஞ்சு மூலையில சிக்கிட்டாரு. என்ன பண்றாரு பாருங்க. கட்டிடத்துல இருந்து குதிச்சு தப்பிக்க முயற்சி பண்றாரு. அடேங்கப்பா சொல்றதுக்குள்ள ராணுவக்காரங்க ஓடி வராங்க. ஆனா ரைடர் மாயமா மறைஞ்சிட்டாரு. பிடிச்சிக்கவே முடியல. ரத்தம் சொட்ட சொட்ட வலிக்க வலிக்க செலினாவ கிட்ட போறாரு. அவருக்கு மட்டும்தான் நம்பிக்கை. கதவுல இருந்த காவலாளிங்க உடனே உள்ளே அழைச்சிட்டு போயிட்டாங்க. செலினா சும்மா இருக்க மாட்டாங்களா? உடனே கையில இருக்கிற சாமான்களை வச்சு ரைடர் காயத்தை சிகிச்சை பண்றாங்க. டாக்டரை கூப்பிட முடியாத சூழ்நிலை. ஆனா காயம் ரொம்ப சீரியஸா இருந்ததுனால ரைடர் மயங்கி விழுந்துட்டாரு. லிபியால நடந்த சம்பவங்கள் கனவுல வந்து போகுது. அடுத்த காலையில எழுந்திருக்கிறப்போ காயத்துக்கு நல்லா பேண்டேஜ் போட்டிருக்கிறாங்க. ஜன்னல் கிட்ட போயோ பார்த்தா செலினா தோட்டத்துல காலை காத்து அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. மெதுவா வெளியே போய் அவங்க கிட்ட போறாரு. நன்றி சொல்றாரு. ஆனா செலினா அடேங்கப்பா நன்றி சொல்ல வேண்டாம்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. அடேங்கப்பா அவளை இன்னும் பார்க்கலையாம். அவன் பிள்ளையே பார்க்கல. அவனுக்கு பயங்கர பிரச்சனைன்னு அவள் சொல்றா. அவன் முகம் எல்லா செய்திகளிலும் எல்லாரும் அவனை தேடுறாங்க. ரைடர் அதை பொருட்படுத்தல. இது அவனுக்கு புதுசில்லைன்னு சொல்றான். அவனுக்கு எப்பவும் பிளான் பி இருக்கு. ஆனா உதவி கேட்கல. செலினாவுக்கு அவனுக்கு அவசரமா உதவி வேணும்னு புரியுது. உடனே பாலிங்கிற ஃப்ரெண்ட் கிட்ட ஃபோன் பண்றா. அவன் ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் டிசைன் பண்ற எக்ஸ்பர்ட். ரைடருக்காக ஸ்பெஷலா மாத்திய லாரி அமைச்சிருக்கா செலினா. அதுல சேஃப் ஆயிருக்க ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கு. 3 நாள் யாரும் கண்டுபிடிக்காம போக அது ஹெல்ப் பண்ணும். அந்த லாரியில வாலட்டா மால்டா போய் எதிரிகளையும் போலீஸையும் தப்பிச்சு நுழையணும். அதே சமயம் அதிபர் மாளிகையில கருப்பு சம்பவத்துல யாரையும் பயன்படுத்தினத வீடியோ லீக் ஆகிடுச்சு. அது ஃபயர் மாதிரி பரவி இருக்கு. நிறைய பேர் கோபப்படுறாங்க. அதிபர் லேன் ரொம்ப பிரஷர்ல இருக்காரு. அவனை பைத்தியமாக்கிடுச்சு.
ஒரு டென்ஷன் கூட்டத்துல லேன் மார்க்கையும் கர்னல் ஹார்ட்டையும் கூப்பிட்டு அடுத்தடுத்த நடவடிக்கைகளை பத்தி பேசுறாரு. ரொம்ப கம்பீரமா இந்த களங்கத்தை மறைச்சு சீக்கிரமா எல்லாத்தையும் சரி பண்ணிடணும்னு கட்டளையிடுறாரு, எல்லா வசதிகளையும் உபயோகப்படுத்தி. ஆனா கர்னல் ஹார்ட் மார்க்குக்கு சமீபத்திய செய்திகளை சொல்றாரு. ரைடரை வாலெட்டாவில பிடிச்சிருக்காங்கன்னு. சிலிசியில சட்டத்துக்கு புறம்பா நுழைஞ்சிருக்கான். சரி, இப்பவே என்ன பண்ணணும்னு மார்க் உடனே கட்டளையிடுறாரு. ரைடர் இன்னும் எங்கேயாவது போயிடுறதுக்கு முன்னாடி 3 நாள் பயணம். ரைடரை ஏத்திட்டு வந்த லாரி வாலெட்டாவில வரேன். சீலேனா ஒரு மறைஞ்சு இருக்கிற கட்டிடத்துல காத்திருக்கா. பாலி லாரியில இறங்கியதும் சீலேனா ஒரு சாக்கு போடுறா. அவங்க சம்மதப்படி மீதி பணம். ஆனா பாலிக்கு சந்தோஷமே இல்ல. 3 மடங்கு பணம் வேணும்னு அடம் பிடிக்கிறான். ரைடர் என்னன்னு சொல்லலன்னா சீலேனா ஏமாத்திட்டாங்கன்னு அவனுக்கு தோணுது. ஒரு CIA ஓடியவன். அவன் கோபத்தோட செலினாவை கையில துப்பாக்கிய நோக்கி நிறுத்திட்டான். ஆனா செலினா அந்த நகர்வை முன்கூட்டியே எதிர்பார்த்தா. பொறி போல வேகமா அவன் கைய பிடிச்சிட்டா. செலினா டீம் பாவுலியோட டீம் கடுமையான சண்டையில இறங்கிட்டாங்க. அந்த நேரத்துல ட்ரக்கோட சீக்ரெட் கம்பார்ட்மெண்ட்ல கிடந்த ரைடர் வெளியில நடக்கிற கோளாற கேட்டுக்கிட்டே எதுவும் பண்ண முடியாம தவிச்சான். செலினா பாவுலியையும் அவன் டீமையும் வெற்றிகரமா அடக்கிய பிறகு ரைடரை விடுவிக்க கம்பார்ட்மெண்ட்டை திறந்துட்டா. அவளை கண்டுபிடிக்க கஷ்டமான ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு ரைடரை கொண்டு போயிட்டா. அங்க செலினா 2000 வருஷ பழமையான மால்டா நகர வரைபடத்தை காட்டினா. அந்த வரைபடம் ரோமானிய காலத்துல கிறிஸ்தவர்கள் தங்களோட மதத்தை காப்பாத்த கட்டின கேட்காம்ஸையும் சுரங்கப்பாதைகளையும் விவரிக்குதுன்னு சொன்னா. இந்த சுரங்கப்பாதைகள் அரை தீவுக்கு விரிஞ்சு கிடக்கு. இன்னும் உலகப்போர் 2ஆம் உலகப்போர் காலத்துல இன்னும் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. அதனால இது ரொம்ப சீக்ரெட்டான ஸ்ட்ராட்டஜிக் ரூட். செலினா இந்த சுரங்கப்பாதைகளை ஒரு பகுதியா பயன்படுத்த பிளான் பண்ணா. அவளோட திட்டம். அப்புறம் செலினா அவங்க ஆட்களுக்கு சொல்றா, சுரங்கப்பாதைகளில் பல இடங்களில் வெடிகுண்டுகளை வைக்கணும்னு. இது எல்லாம் ஒரு பெரிய திட்டத்துக்கு அதிபரை கடத்தணும். ஆம்புலன்ஸ்ல மறைஞ்சு. அதுக்கு மேல ரைடருக்கு ஸ்னைப்பர் ரைபிள் கொடுக்கிறா. எல்லாம் ரெடியானதும் மிஷன் ஸ்டார்ட். மோட்டார் சைக்கிளில் அதிபர் மாநாடு நடக்கிற இடத்துக்கு போறாங்க. கட்டிட மூடின் மேல இருந்து ரைடர் அதிபர் லேன் காரை ஏற போறாருன்னு நோட்டம் வைக்கிறான். கார் வாசலை திறந்த உடனே சுடுறான். காவலாளிகள் குழப்பமா அதிபரை காரில் ஏற்றுறாங்க. ஆனா கார் சுரங்க பாதைக்குள் போகும்போது செலினா திட்டமிட்ட மாதிரி ஒரு அளவுக்கு மீறிய வெடிப்பு. அந்த குழப்பத்தில் பாதுகாப்பு படை அதிபரை ஒரு ஆம்புலன்ஸுக்கு மாற்றுது, ரெஸ்கியூன்னு நம்பி. ஆனா அந்த ஆம்புலன்ஸ் சீலேனா கட்டுப்பாட்டுல இருக்கு. டாக்டர் வேஷத்துல சீலேனா உள்ளே இருக்கா. அவங்க ஆளு ஒருத்தன் வண்டியை ஓட்டுறான். ஆம்புலன்ஸ் ஃப்ளை பண்ற மாதிரி பறந்து போகுது. பிரசிடென்ட் பாதுகாப்பு வாகனங்கள் பின்னாடி வர்றாங்க. இப்படி ஒரு நேரத்துல கர்னல் ஹார்ட் சேட்டலைட்ல எல்லாத்தையும் பார்த்துட்டு அதிர்ச்சியில உறைஞ்சு போறாரு. அந்த ஆம்புலன்ஸ் எங்கிருந்து வந்ததுன்னு, எப்படி எங்களோட சிஸ்டம்ல கிடைக்கலன்னு தெரியாம கிறுகிறுக்கிறாரு. பிரசிடென்ட் கடத்தப்பட்டதா புரிஞ்சு போன உடனே ஆம்புலன்ஸ் எங்க போகுதுன்னு ட்ராக் பண்ண சொல்றாரு. ஆம்புலன்ஸ் உள்ளே சீலேனா பிரசிடென்ட் கூட மயக்க ஊசி போடுறா. பிரசிடென்ட் உடனே மயங்கி விழுந்துடுறாரு. ஆனா பாதுகாப்புல இருந்தவங்க கடத்தல் பத்தி தகவல் கிடைச்ச உடனே சீலேனா மேல தாக்குறாங்க. சீலேனா ஸ்டன் கன் வச்சு அவங்களை அடிச்சு தள்ளுறா. ஆனா பாதுகாப்புல இருந்தவன் ஒரு வீரன். அதே நேரத்துல ஆம்புலன்ஸ் டிரைவர் சீலேனா கூட்டாளி சீக்கிரமா. முன்னால இருக்கிற காவல்காரன் திடீர்னு தாக்குறான். அடேங்கப்பா. காரோட உள்ளார கொலை வெறியோட சண்டை. டிரைவர் அந்த காவல்காரனை ஒரு மாதிரி அடக்கி விடுறான். பின்னாடி செலினாவும் அதிபரோட காவல்காரனை கொஞ்ச நேரம் சண்டை போட்டு அடக்கி விடுறாங்க. அப்பப்பா. ஆம்புலன்ஸ் பின்னாடி வர்ற சீக்யூரிட்டி கார்கள் காரோட உள்ள துப்பாக்கி சத்தம் கேக்குது. அதிக வேகத்துல வண்டியை ஓட்டுறாங்க. ஆம்புலன்ஸை பிடிக்க முயற்சி பண்றாங்க. சுட்டு விட்டாலும் ஆம்புலன்ஸ் வேகமா போகுது. முன்னாடியே வைச்ச ஒரு கூண்டில் வண்டியை விழ வைக்கிறாங்க. டெட் எண்ட்ல சுவரோட ஆம்புலன்ஸ் மோதி விழுது. செலினாவும் அதிபரும் கிடைச்சிடுச்சுன்னு காவல்காரங்க நினைச்சுக்கிறாங்க. ஆயுதங்களோட கார்களில இறங்கி ஆம்புலன்ஸ் பக்கம் சரியா போறாங்க. அப்போ ஒரு பெரிய வெடிச்சுரி. புகை தெளிஞ்ச தப்புல பார்த்தா செலினாவும் அதிபரும் அவங்க டீமும் காணோம். அந்த வெடிச்சுரி ஒரு சூழ்ச்சி. சாமர்த்தியமா கேட்ட நடிகை. சீலேனாவும் அவங்க டீமும் யாருக்கும் தெரியாம தப்பிச்சிடுறாங்க. உடனே ஒரு காவல்காரன் கர்னல் ஹார்ட்டுக்கு ஃபோன் பண்ணி பிரசிடென்ட் காணாம போயிட்டாருன்னு சொல்றாரு. அந்த ரிப்போர்ட் கேட்டோன்னே மால்டாவோட மர்மமான சுரங்கப்பாதைகளை நல்லா தெரிஞ்ச கர்னல் ஹார்ட் சீலேனா இந்த சுரங்கப்பாதையில தப்பிச்சிடுவாங்கன்னு புரிஞ்சுக்கிறாரு. சீலேனாவையும் பிரசிடென்ட்டையும் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலைன்னு அவருக்கு தெரியும். அந்த சுரங்கப்பாதையில சீலேனாவும் அவங்க டீமும் நினைவு மறைஞ்சு கிடக்கிற பிரசிடென்ட்டை விரைவா கொண்டு போறாங்க.
அப்போ ஒருத்தர் சுவர்ல ஒரு பகுதியை உடைக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ள ஒரு சீக்ரெட் பாஸ். அவங்க முன்னாடியே பிளான் பண்ணி வச்ச இடத்துக்கு போற பாஸ். அங்கேயும் போய் அவங்க திட்டமிட்ட ஒரு பழைய கட்டிடத்துக்கு போறாங்க. அதுதான் அவங்க துப்புரவு இடம். அங்கே ரொம்ப பயந்து காத்திருந்த ரைடர் சீலேனாவை கட்டி புணர்கிறாரு. அவருடைய கவலை கரைந்து போச்சு. சீலேனா, எல்லாம் சரியா போச்சு, பிரசிடென்ட்டை சரியா இங்க கொண்டு வந்துட்டோம்னு சொல்றாங்க. அடப்போங்கடா, மகா பிரச்சனை. லேன் அதிபர் காரிலிருந்து இழுத்து இறக்கப்பட்டு கட்டி போடப்படுறாரு. உள்ள ஒரு சேர்ல. அப்புறம் சட்டென்னு அதிபருக்கு நினைவு திரும்புது. ஆனா ரைடர் அவர் முகத்துல இருந்த துணியை எடுக்கிறப்போ பயந்தே தொங்கி போறாரு. அப்போ ரைடர் ஒரு பயங்கரவாதி கூட்டத்தை உறுப்பினர்னு நினைச்சுடுறாரு. ஆனா ரைடர் கொள்ளை அளவு உற்சாகத்தோட அமெரிக்காவிலேயே உண்மையான பயங்கரவாதிகள் இருக்காங்கன்னு கத்துறாரு. கர்னல் ஹார்ட் கீழே வேலை பார்த்த அமெரிக்க சிப்பாயா இருந்த அனுபவத்தை சொல்றாரு. எப்படி தன் நாட்டால நம்பிக்கை துரோகத்துக்கு ஆளானேனும் சொல்றாரு. நீதிக்காக போராடுறேனும் சொல்றாரு. அப்புறம் அதிபர் லேன் அவர் ஆட்சியில எடுத்த எல்லா செயல்களையும் பொதுவா ஒப்புக்கொள்ள ரைடர் அழுத்தம் கொடுக்கறாரு. அடுத்த நாள் ஒரு பெண் ரெப்போர்டர் ஒரு தேவாலயத்துக்கு வருவாங்க. உள்ள ரைடர் திடீர்னு அவங்க பின்னாடி வந்து ஒரு ஃபிளாஷ் டிரைவ் கொடுக்கறாரு. சீக்கிரமே பல மீடியாக்கள் அதிபர் லேனோட அதிர்ச்சி தரும் ஒப்புதலை ஒளிபரப்பு பண்றாங்க. அந்த அறிக்கையில லேன் முதலில் புதுசா ஒரு மாபெரும் மாற்றத்தை கொண்டு வரணும்னு, சர்வதேச ஒத்துழைப்பு, அமைதி, நம்பிக்கைன்னு புதுயுகம் உருவாக்கணும்னு நிறைய ஆசைப்பட்டேன். ஆனா அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாம போச்சு. பழைய முறைகளையே பிடிச்சுக்கிட்டு இருந்ததுனால சூழ்நிலை இன்னும் மோசமாச்சு. அப்புறம் என் தோல்விகளுக்கு நான் மட்டும்தான் பொறுப்புன்னு அதிபர் லேன் சொன்னாரு. அந்த ஒப்புக்கொள்றதை பார்த்து மார்க் ரொம்ப குற்ற உணர்ச்சியோட மனம் வெந்து போயிட்டு கடைசியா என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. சில நாள் கழிச்சு கர்னல் ஹார்ட் கியூபா மைனஸ் ஹவானா கடற்கரையில சும்மா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அங்க எல்லாம் சுத்திட்டு காரில தனியா கிளம்பினாரு. ஆனா ரோட்டில் போறப்போ சடார்னு ரைடர் முன்னாடி வந்துட்டாரு. கார்ல இருந்து இறங்க பார்த்த கர்னல் ஹார்ட்டை பார்த்து ரைடர் ரிமோட் அழுத்தினாரு. டூம். கார் முழுசா தீயில எரிஞ்சு சாம்பலாச்சு. டூம்னு சத்தத்தோட ரைடர் போயிட்டாரு.